ஹலோ. கோபி, நான் ஜென்னி பேசுறேன். எங்க இருக்க கோபி? நான் வெளில போயிட்டு இருக்கேன். கொஞ்சம் வீட்டுக்கு வாயேன். ரொம்ப அவசரமாக்கா? ஆமா கோபி, நீ வா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நானும் அவசரமாக தான் போயிட்டு இருக்கேன். சரி வரேன்க்கா. சரி கோபி. கோபி, சந்தியா வந்திருந்தா? எப்போ? இப்பதான். நான் உன் விஷயமா பேசினேன். தெரியும்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு கிளம்பி போயிட்டா. அப்படியா? எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கா. அம்மா தேவையில்லாமல் பேச்ச ஆரம்பிச்சிருக்காங்க. அவ எதையுமே காட்டிக்கல. எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த விஷயம் தெரிஞ்ச பிறகும் அவ இத பத்தி என்கிட்ட பேசல. நான் பேசினதுக்கும் சரியா பதில் சொல்லல. இதுல அவளுக்கு விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன். நான் அதனால தான் அம்மாட்ட படிச்சு படிச்சு சொல்லி வச்சிருந்தேன். அவ என்ன தப்பா நினைக்க மாட்டாளா? நானும் இப்படி தானான்னு அவன் மனசுல ஒரு நினைப்பு வராது? தெரியல கோபி, இப்போதைக்கு நீ இத பத்தி பேச வேண்டாம். அவ என்ன பார்க்கணுன்னு தான் வந்திருக்கா. நான் இல்லைன்னு சொன்னோடனே வர சொல்லிட்டு போயிருக்கா. நானும் அவசர அவசரமா அவளை பார்க்கறதுக்காக தான் போனேன். அதுக்குள்ள நீங்க ஃபோன் பண்ணி வர சொன்னீங்க. இத்தனை நாளைக்கு பிறகு அவ என்ன பார்க்கணுன்னு வீட்டுக்கு வந்திருக்கானா? ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் இருக்கும். அதுக்குள்ள தேவையில்லாம அம்மா பேச்ச ஆரம்பிச்சிருக்காங்க. என்னன்னு தெரியல. நீ உடனே கிளம்பு. ஆனா இது விஷயமா உன்னை பார்க்க வீட்டுக்கு வந்திருந்தேன் கோபி. உன்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும். நீ வந்தது தெரியும். அம்மா சொன்னாங்க. அதான் என்னன்னு கேட்டு போலான்னு வந்தேன். கோபி, நான் பேச போற விஷயத்த நீ எப்படி எடுத்துப்பேன்னு எனக்கு தெரியல. ஆனா நான் உன்கிட்ட பேசி ஆகணும். உன்கிட்ட தான் பேசி ஆகணும். என்கிட்ட நீ என்ன வேணாலும் பேசலாம் சந்தியா. அதுக்கு எதுக்கு இவ்வளோ பீடிகை எல்லாம்? மூணாவது மனுஷங்கிட்ட பேசுகிற மாதிரி முஸ்திப்புகள்லாம் எதுக்கு? தெரியல கோபி, நான் ஏன் உன்கிட்ட பேசுறதுக்கு இவ்வளவு தயங்குறேனே தெரியல. ஒருவேளை நான் பேச போற விஷயம் காரணமானோ தெரியல. சந்தியா, உனக்கும் எனக்கும் நடுவில் கோடு இல்லை. இதை தான் என்கிட்ட பேசணுங்கிற வரைமுறையும் இல்லை. உனக்கு என்ன பேசணும்னு தோணுதோ அதை பேசு. வார்த்தைகள்ல தயக்கம் இருக்கு கோபி. நான் இது வரைக்கும் உங்ககிட்ட எவ்வளவு விஷயங்கள் பேசியிருக்கேன். அப்பெல்லாம் ஏற்படாத தயக்கம் இப்போ இருக்கு. எவ்வளவு சண்டைகள் போட்டிருக்க. அப்பெல்லாம் ஏற்படாத தடுமாற்றம் இப்போ இருக்கு. ஏன் சந்தியா, ஏன் அப்படி என்ன பேசிட போற? உன்னை பத்தி பேசணுமா இல்லை என்னை பத்தி பேசணுமா? எதை பத்தி பேசணும்? பேசு கோபி, நட்புக்கு எல்லை இல்லாம இருக்கலாம். ஆனா அதே நேரத்துல நண்பர்களோட வாழ்க்கையில எந்த அளவுக்கு நம்ம தலையிடணும்னு ஒரு வரமுறை இருக்கும்ல. இதெல்லாம் ஒதுங்கி போகணும்னு நினைக்கிறப்ப தேடுற காரணங்கள்ல ஒன்று. நமக்குள்ள எது நடந்தாலும் நீயும் ஒதுங்கிட போறதில்ல, நானும் ஒதுங்கிட போறதில்ல. அப்புறம் என்ன? நீ ரொம்ப தெளிவா பேசுற கோபி. பிடிச்சிருக்கு, சந்தோஷமாவும் இருக்கு. ஆனா நான் ஏன் இப்படி? சரி கோபி, நான் உன்கிட்ட சொல்ல வந்ததை சொல்லிடுறேன். கோபி, கனகா வீட்டு பிரச்சனைகளை
உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன். அவங்களுக்கு ஒரு வழியா விவாகரத்து வாங்கியாச்சு. இதை பத்தி பேசலான்னு நான் உங்க வீட்டுக்கு போயிருந்தேன். அங்கதான் நான் எதிர்பார்க்காத பிரச்சனை ஆரம்பிச்சது. இருந்த பிரச்சனையை தான் முடிச்சிட்டியே, அப்புறம் என்ன புது பிரச்சனை? இருக்கு கோபி, நான் யோசிச்சே பார்க்காத இன்னொரு பிரச்சனை. அதுக்கப்புறம் தான் எனக்கு குழப்பமே வந்துச்சு. என்னன்னு சொல்லு, அதை எப்படி முடிப்பேன்னு பேசுவோம், முடிப்போம். பிரச்சனைகளை சந்திக்கிறதும் சமாளிக்கிறதும் அதுலேருந்து விடுபடுறதும் நமக்கு ஒன்றும் புதுசு இல்லையே. இல்லதான் கோபி, ஆனா இது மத்தது மாதிரி இல்ல. இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வேணும், அதுவும் நிரந்தரமான முடிவு. அந்த முடிவுக்கு நீதான் எனக்கு உதவி பண்ணணும். உனக்கு உதவாமலா சந்தியா? உன் பிரச்சனை வேற, என் பிரச்சனை வேற இல்லை. எதுவாக இருந்தாலும் அது நம்ம பிரச்சனை. ஒரு நண்பனா நீ எனக்கு எவ்வளவோ உதவிகள் பண்ணிருக்க. ஆனா இப்ப நான் கேட்க போறது நீயே எதிர்பார்க்காத அளவுக்கு பெரிய உதவி. இதை நீ எனக்கு செஞ்சுதான் ஆகணும்னு என்னால கட்டாயப்படுத்த முடியாது. கட்டாயப்படுத்தவும் விரும்பல. உன்கிட்ட தான் கேட்கணும்னு தோணுச்சு, அதான் கேட்கிறேன். என்கிட்ட கேட்கணும்னு தோணுச்சு இல்ல, அப்புறம் என்ன, கேட்க வேண்டியதானே? கனகா விவாகரத்து முடிஞ்சு அவங்க வீட்டுக்கு போனேன். அவங்களுக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க. இவளுக்கு விவாகரத்து வாங்குறேன்னு வாங்கி இப்ப 2 பேரோட வாழ்க்கையை அழிச்சிட்டேன்னு அவங்க அம்மா கேட்டாங்க. அது எப்படி 2 பேர் வாழ்க்கையும் அழியும்? கனகாவுக்கு நல்லதானே செஞ்ச? நான் செஞ்சது நல்லதுன்னு கனகாவுக்கு தெரியுது, அவங்க அம்மாவுக்கு தெரியலையே கோபி. இதனால தங்கச்சியை யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்களா? அவளும் இப்படிதான் வந்து நிப்பான்னு பயப்படுறாங்க. இது என்ன பைத்தியக்காரத்தனம்? எத்தனை வீட்டில் இப்படி நடந்திருக்கு? அவங்களுக்கு புரியல கோபி, புரிய வைக்கவும் முடியல. இப்ப கனகாவுக்கு நம்ம சிவராமனை கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு இருக்கேன். நல்ல விஷயம்தான். அவருக்கும் ஒரு துணை தேவை, அவருக்கு மட்டும் இல்ல, அந்த குழந்தைக்கும். அதனால தான் கோபி இந்த முடிவுக்கு வந்தேன். பேசினேன், சிவராமனும் ஒத்துக்கிட்டாரு. நல்ல காரியம் பண்ணியிருக்கிற சந்தியா. இப்ப என்ன பிரச்சனை? கனகா தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணணும், அவ்வளவுதானே? ஆமா, பண்ணி ஆகணும். மாப்பிள்ளை தேடணுமா? தேட வேண்டியதெல்லாம் இல்ல, அதுவும் தேடிட்டேன். மாப்பிள்ளை ஒத்துக்கணும். பேசி பார்க்க வேண்டியதானே? உன்னால முடியலன்னா சொல்லு, நான் பேசுறேன். நீ பேச முடியாது கோபி, நான் இப்ப பேசிட்டு தானே இருக்கேன். சந்தியா, என்ன சொல்ற நீ? கனக தங்கச்சிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும், அமைச்சு கொடுக்கணும். அது என் கடமை. நீ அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? இது உதவிதான் கோபி, நான் கேட்கிற மிகப்பெரிய உதவி. செய்வியா எனக்காக? நீ இப்பவே பதில் சொல்லணும்னு இல்ல, யோசி, நிதானமா முடிவிடு, அப்புறமா சொல்லு. நான் உன்னை வற்புறுத்தல, ஆனா செய்வேன்னு எதிர்பார்க்கிறேன்.
சந்தியா அப்படியா சொன்னா? ஆமாக்கா. நீ என்ன சொன்ன? நான் என்ன சொல்ல முடியும்? இதை தான் பேசுவான்னு எதிர்பார்த்து போயிருந்தா பதில் சொல்ல முடியும். எதையுமே எதிர்பார்க்காம அவ வர சொன்னாங்கிற ஒரே காரணத்துக்காக போனேன். இங்க வந்தப்ப கூட என்கிட்ட எதையுமே சொல்லலையே கோபி. உன் பேச்ச ஆரம்பிச்ச உடனே அதை பத்தி இப்ப பேச வேண்டாம்னு சொன்னாலே தவிர வேற எதையுமே சொல்லலையே. அதான்க்கா எனக்கும் புரியல. ஊடகமா பேசுற பழக்கம் அவளுக்கு கிடையாது. எதையும் வெளிப்படையா பேசுவா. இப்ப நான் அவ கூட பேசும்போது நேரடியா பேசல, எதையோ பேச ஆரம்பிச்சு எதையெல்லாம் பேசி கடைசி எதை சொன்னா. புரியல, அவ ஏன் இப்படி பண்றானே புரியல. எல்லாத்தையும் சொல்லி முடிச்சப்ப எனக்கே அதிர்ச்சியா இருந்துச்சு. அவ சொல்றது சரியா தப்பான்னு தெரியல. ஆனா எனக்காக இந்த உதவி செய்வியா கோபின்னு கேட்டப்ப எனக்கு அழுகியா வந்துருச்சு. நீ என்ன நினைக்கிற கோபி? நான் என்ன நினைக்கிறது, என்ன செய்யறது, எதுவுமே தெரியலக்கா. அவ பேசினதை வச்சு அவ ஏன் இப்படி சொல்றான்னு உன்னால யூகிக்க முடியலையா? கனகா வீட்டு பிரச்சனை தன்னோட பிரச்சனையை எடுத்துக்கிட்டா. தன்னாலதான் இப்படி ஒரு நிலைமைன்னு நினைக்கிறா. அதனாலதான் இதுக்கு ஒரு முடிவு தேடணும்னு நினைக்கிறா. அந்த பிரச்சனையை முடிக்கணும்னு நினைக்கிறதோ, அந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறதோ தப்பில்ல. அதுக்காக ஒரு ஏற்பாடு பண்றது குற்றம் இல்ல. ஆனா அதுக்காக இவ வாழ்க்கையை பலி கொடுத்துட்டு இதெல்லாம் செய்யணுங்கிறது இல்லல்ல. அதை எப்படி நான் சொல்ல முடியும்? நான் தான் உனக்கு சரியான கணவனா இருக்க முடியும். நீ அதை புரிஞ்சுக்காம வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றியேன்னு நான் எப்படி அவளை கேட்க முடியும்? உன் மனசுல அவ இருக்கா. நீ அவளை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேங்கிறது தெரியாம இருந்தாலும் பரவாயில்ல. உங்க அம்மா எல்லாம் சொல்லிருக்காங்கல்ல. இவ்வளவு தெரிஞ்சும் இப்படி சொல்லிருக்கான்னா இப்ப கூட அவ வாழ்க்கைய பத்தி அவ யோசிக்கலையே கோபி. நீ அன்னைக்கு வந்து சொன்னப்போ நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா எவ்வளவு நல்லா இருக்கும்னு யோசிச்சு பார்த்தேன். கெடுத்துட்டாளே. இவ்வளவும் தெரிஞ்சும் அவ இப்படி பேசுறான்னா என்ன அர்த்தம்? உன்னை பிடிக்கலன்னா நீ நினைச்சது தப்புன்னா? தெரியலக்கா, அம்மா அவசரப்பட்டாங்களோன்னு தான் தோணுது. இனி நான் அவங்ககிட்ட எப்படி போய் பதில் சொல்ல போறேன்னு தெரியல. தான் வீட்டு மருமகளா சந்தியா வரப்போறாங்கிற நினைப்போட இருப்பாங்க. இவ இப்படி சொல்றா, நான் என்ன பண்றது? என்ன முடிவுன்னே தெரியலையே. குழப்பமா இருக்கே கோபி. இனி அவகிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல. எதையாவது உன்னை சொல்லி நம்மள சாந்தப்படுத்த பாப்பா. 2 முடிவு தான்க்கா. இதுல எல்லாம் நீங்க சொல்ற மாதிரி 3வது முடிவெல்லாம் தேட முடியாது. ஒண்ணு மறுக்கணும், இல்ல மறக்கணும். சந்தியா, என்ன சந்தியா, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? காலையிலும் நீங்க என்கிட்ட சரியா பேசல. ரேணு விஷயமா யாரையோ பார்க்க போறதா சொல்லிட்டு வேகமா போயிட்டீங்க. இப்போ இங்க வந்து உட்காந்துருக்கீங்க. என்னாச்சு? உங்களை இப்படி நான் பார்த்ததே இல்லை. கனகா, சிவராமன் விஷயமா பேசினனே, அதை பத்தி நீங்க என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? நான் தான் சொன்னேனே, இப்போ ஏன் கல்யாணம் முக்கியம் இல்லை. தப்பா பேசுவாங்க. தங்கச்சி வாழ்க்கைய முதல்ல முடிவு பண்ணுவோம். அவளுக்கு ஒரு மாப்பிள்ளை முடிவாயிட்டா நீங்க உங்க கல்யாணத்துக்கு தயாராயிடுவீங்கல்ல? சந்தியா, எனக்கு எந்த அவசரமும் இல்லை. நான் இனிமே கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போறேன்? அவளுக்கு தான் ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும். அப்படி அமைஞ்சிட்டா நான் நிம்மதியாயிடுவேன். அதுக்கப்புறமா நிதானமா யோசிச்சு முடிவு பண்ணலாமே. ரேணுக்கு பேசிட்டேன் கனகா. என்ன சந்தியா சொல்றீங்க? யார்கிட்ட பேசுனீங்க? கோபி கிட்ட. சந்தியா, ஏன் கனகா, பொருத்தமா இருக்காதா? பொருத்தமா இருக்குமா இருக்காதாங்கிறது இல்லை பிரச்சனை. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? கோபி உங்களுக்கு பொருத்தமானவர். இதுதானே நம்ம பேசணும். ஆமா, பேசணும். ரேணுக்கு பொருத்தமா இருப்பாருல்ல கோபி? சந்தியா, நான் இதுக்கு சம்மதிக்க மாட்டேன். ஏன் பிடிக்கலையா? சந்தியா, நீங்க புரிஞ்சுதான் பேசுறீங்களா?
உங்க வாழ்க்கையில நீங்க எத்தனையோ பேர் சந்திச்சிருப்பீங்க, பழகிருப்பீங்க. அவங்கள நீங்க கல்யாணம் பண்ணிக்க தகுதியானவர்னு முடிவு பண்ணியிருந்தது கோபிய. அவரை நீங்க ரேணுக்கு பாத்தீங்கன்னா என்ன அர்த்தம்? அப்புறம் உங்க வாழ்க்கை என்ன ஆகுறது? அதை பத்தி அப்புறமா யோசிக்கலாம் கனகா. இல்ல சந்தியா, நீங்க பேசுறது தப்பு. சரியா தப்பான்னு எனக்கு தெரியல கனகா. ஆனா கோபி கிட்ட நான் பேசிட்டேன். எப்போ? காலையில நீங்க பேசினதா சொல்லலையே. காலையில அவங்க வீட்டுக்கு போனேன். கோபி இல்ல, வர சொல்லிட்டு வந்தேன். இப்ப வந்தாரு, பேசினேன். எல்லாத்தையும் சொல்லி யோசிச்சு முடிவு சொல்ல சொல்லியிருக்கேன். எனக்காக உங்க நேரத்தை செலவு பண்ணிக்க சந்தியா. அதுவும் எனக்கு கஷ்டமா இருக்கு. இப்போ என் தங்கச்சிக்காக உங்க வாழ்க்கையை விட்டு தரேன்னு சொல்றீங்களே. வேண்டாம் சந்தியா, என்னை மன்னிச்சிடுங்க. காலம் முழுக்க என்னை அது உறுத்திக்கிட்டே இருக்கும். கோபி, ஆ? என்னப்பா இங்கே வந்து உட்காந்துருக்க? சும்மா அப்படியே மேலே வந்தம்மா. அப்படியா? சரி, சந்தியாவை பார்த்தியா? ம், பார்த்தேன். என்ன சொன்னா? எதை பற்றி கேட்குறீங்க? என்னடா எதை பற்றின்னு கேட்குற? உன் கல்யாண விஷயத்தை பற்றி தான். அதை பற்றி தானே அவகிட்ட பேச சொன்னேன். அதுக்காக தானே அவ உன்னை வர சொன்னா. நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லைம்மா. அவள் இங்கே வந்தது, என்னை வர சொன்னது எல்லாமே வேற விஷயம் பேசுறதுக்காக தான். வேற விஷயம்னா? நான் தான் சொன்னேன் இல்லைம்மா, அவள் எதுக்கு வந்திருக்கானே தெரியாம நீங்கள் அவகிட்ட நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க போகிறத பற்றி பேசியிருக்கீங்க. சரிப்பா, பேசுனது பேசிட்டேன். திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருந்தா எப்படி? சரிடா, அவ எதுக்கு வர சொன்னா? ஏன் வர சொன்னா? அதை முதல்ல சொல்லு. சந்தியா, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லைம்மா. அவள் வீட்டை விட்டு இங்கே வந்தப்ப அவள் இங்கே தங்கன்னா அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் என்ன நினைப்பாங்க, உனக்கு பொண்ணு கொடுக்குறவங்க என்ன பேசுவாங்கன்னெல்லாம் பேசணும்ல. அது நடந்து முடிஞ்சு போன கதை. அதையும் சொல்லிட்டு இருந்தா என்னடா அர்த்தம்? சந்தியா ரொம்ப நல்லவம்மா. அவளால் என் கல்யாணம் பாதிச்சிடக்கூடாதுன்னு அவளே எனக்காக ஒரு பொண்ணு பார்த்துருக்கா. என்னடா சொல்ற? ஆமாம்மா, இவ்வளோ நாள் எனக்கே தெரியாம அவளே தேடி எனக்கு ஒரு பொண்ணை பார்த்து வச்சிருக்கா. அதை சொல்கிறதுக்காக தான் இங்கே வந்திருக்கா. அதுக்குள்ளே நீங்கள் வேற கதை பேசி அவளை அனுப்பி வச்சிட்டீங்க. அப்படியா? ஓ விருப்பத்தை அவகிட்ட சொன்னியா? இல்லைம்மா, நீங்கள் சொன்னதுக்கப்புறமா அதை பற்றி பேசாமல் வேற ஒரு பொண்ணை பற்றி பேசுகிறானா? நான் எப்படி அவகிட்ட இதை பற்றி பேச முடியும்? சந்தியாவுக்கு உன்னை பற்றி நல்லா தெரியும்ப்பா. உன் குணம், உன் பேச்சு, உன் பழக்க வழக்கம் எல்லாம் அவளுக்கு தெரியும். அவளே உனக்கு ஒரு பொண்ணை பார்த்துருக்கான்னா அந்த பொண்ணு நிச்சயமாக நல்ல பொண்ணாக தான் இருப்பா. கோபி, நீ என்னடா நினைக்கிற? நான் என்ன நினைக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? இது என்னடா தம்பி கேள்வி? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைப்பா. அவ மருமகளாக வந்திருந்தா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். இப்போ அவ இல்லை. அவ பார்த்துருக்கான்னு அப்பா கிட்ட சொன்னா அப்பாவும் மறுபேச்சு பேசாம சம்மதம் சொல்லிடுவாரு. நாங்கள் தேடி பொண்ணை காட்டியிருந்தாலும் நீ 1000 தப்பு சொல்லுவ. அவளை பார்த்துருக்கான்னா உனக்கும் பிடிச்சி போயிடும் தானே அர்த்தம். அவ ரொம்ப நல்ல பொண்ணுப்பா. எங்க பாரதாவை குறைச்சிட்டா. என்னப்பா பேசாம இருக்க? என்ன பேசுறதுனே தெரியலம்மா. பாத்தியாடா, நான் சொல்லல. நாங்க சொல்லியிருந்தோம்னா நீ குதிப்ப, கருத்தா பேசுவ. அவ பார்த்துருக்கான்னு சொன்ன உடனே என்ன பேசுறதுன்னே தெரியாம அமைதியாயிட்ட. பாத்தியா கோபி, எங்க கருத்தும் ஒண்ணுதான்ப்பா.
உனக்கு சம்மதம்னா எங்களுக்கும் சம்மதம்தான். நாங்கள் என்ன நினைப்போம்னு யோசிக்க வேண்டாம். புரியுதா கோபி? அப்பா கிட்ட நான் பேசிக்கிறேன்டா. நீ முடிவு பண்ணிட்டா அம்மா சம்மதிச்சிட்டாங்கன்னு சந்தியா கிட்ட சொல்லிடு. சரிவா, சாப்பிடலாம். நீங்கள் போங்கம்மா, நான் வரேன்.